சங்கரனிடம் கேட்கலாம். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்குகின்றதா? இப்போதைய நிலைமை என்ன? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. இன்று காவிரி பிரச்சனையை மையமாக வைத்து இன்று முழு அடைப்பு போராட்டம் என தெரிவித்த நிலையில் நேற்று தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் நந்தகுமார் இன்று தனியார் பள்ளிகள் அனைத்தும் இயங்காது மூடப்படும் என தெரிவித்ததால் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் இயங்குமா என்ற ஒரு கேள்வி பெற்றோர்களிடையே எழுந்தது. ஆனால் இந்த விவகாரத்தில் திட்டமிட்டபடி வழக்கம் போல் அரசு கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் இயங்கும் என நேற்று மாலையே அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கம் போல் அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் அனைத்தும் சுமூகமாக இயங்கி வருகின்றன. நாம் தற்போது நம்ம சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஒரு வகுப்பறையை தான் பார்க்கிறோம். வழக்கம் போல் மாணவிகள் இன்று வந்திருக்கிறார்கள். அனைத்து வகுப்பறைகளும் நடந்து வருகின்றன. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை ஒரு சில பள்ளிகள் மட்டுமே மூடப்பட்டிருக்கிறது, குறிப்பாக புறநகர் பகுதிகளில். மற்றபடி அனைத்து தனியார் பள்ளிகளும் திறந்திருக்கின்றன, கல்லூரிகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன. எந்தவித பிரச்சனையும் இன்றி வழக்கம் போல் இன்று நடந்து கொண்டிருப்பதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சங்கரன், ஆசிரியர்கள் மாணவர்கள் வருகையை கண்காணிக்க நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டுள்ளதா? கண்டிப்பாக, அதாவது இது போன்ற ஒரு முழு அடைப்பு போராட்டம் நடக்கும்போது ஆசிரியர்கள் மாணவர்கள் வருகை எப்படி இருக்கிறது? வழக்கத்திற்கு மாறாக, அதாவது அரசு பள்ளிகளில் 3.5 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். இவர்களில் வழக்கமாக ஒரு 5 விழுக்காடு அளவிற்கு ஆசிரியர்கள் வருகை குறைவாக இருக்கும். அதற்கு மாறாக இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிகமான ஆசிரியர்கள் இன்று பள்ளிக்கு வரவில்லையா? எந்த காரணத்திற்காக வரவில்லை? போராட்டத்தை முன்வைத்து அவர்கள் விடுமுறை எடுத்திருக்கிறார்களா என்ற விவரங்களை எல்லாம் சேகரிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதேபோல் மாணவர்கள் வருகை வழக்கமாக இருக்கிறதா, இல்லை கூடுதலாக அவர்கள் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார்களா என்பது குறித்தும் முழுமையான விவரங்களை சேகரித்து பகல் 12 மணிக்குள் சென்னையில் உள்ள இயக்குனர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதில் வழக்கத்திற்கு மாறாக ஆசிரியர்களுடைய வருகை குறைவாக மிக அதிகமாக இருக்கிறது என தெரிய வந்தால் அவர்களுக்கு ஒரு துறை ரீதியாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளித்து விளக்கம் பெறப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.